அவனுடைய இருப்பு, அவனுடைய இயக்கம் புறத்தே இருக்கிற பூதத்திலும் இருக்கிறது, என்னுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய என்னிடத்திலும் இருந்து இயங்குகிறான். எனவே அவனுடைய இயக்கம் இல்லை என்றால் எனக்கு இயக்கம் இல்லாமல் போயிடும். அப்போ நான் நேற்று ஆணவச்சேற்றில் கிடந்து பிறவிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா அவன் ஆடியதால். இப்போ அவன் ஆடிக்கொண்டு இருப்பதால் தான் நான் நிற்க, நடக்க, போக, வர, சாப்பிட, தூங்கிட எல்லாம் நடக்குது. அப்போ இன்று நான் இயங்குவதற்கு அவனுடைய கூத்து இன்றியமையாதது. சரி, அப்படியே நாளைக்கு பக்குவப்பட்டு வீடு வேற்றுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கைலாயத்தில் போய் சிவபெருமானை கண்டு இன்பமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அப்போ என்ன ஆகும்? அப்பவும் அந்த கூத்து வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவிக்கு வாராத உயிர்கள் பிறவிக்கு வர வேண்டும் என்றாலும் அந்த கூத்து வேண்டும். பிறவிக்கு வந்திருக்கிற உயிர்கள் பாச நீக்கம் பெற